புது குடியிருப்பு ஏரியா அதிரடி வேட்டதான். வீட்டை உடைச்சி நகை பணத்தை களவாண்ட கூட்டம் தான். 5 பேர் மாட்டுனாங்க, ஒரு பொம்பளை உள்ள. போலீஸ் ஸ்டேஷன் ரூவந்தரங்க போட்டாரு ஸ்கெட்ச. திருட்டு போன போன் சிம் மாத்தி யூஸ் பண்ண, அதுதான் அவனை புடிக்க மெயினான ரூட்ட. கண்ணா கொள்ள நகைய அடகு வச்சு கெட்டு போன கேஸ். இனிமேல் ஜெயில் தான் அட்ரஸ். புதுக்குடியிருப்பில் நீண்ட நாள் கொள்ளையர்கள் பெண் உள்ளிட்ட 5 பேர் கைது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் நீண்ட காலமாக பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய பெண் உள்ளிட்ட 5 பேரை புதுக்குடியிருப்பு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளார்கள். 21 மார்ச் 2026 அன்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் ருவான் தரங்க, போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீவன்ச, போலீஸ் சார்ஜென்ட் அஜித், போலீஸ் சார்ஜென்ட் சுசந்தா, போலீஸ் சார்ஜென்ட் ஜனன் உள்ளிட்ட குழுவினரால் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கம் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவங்களின் முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இரணைப்பாலை, மந்துவில், 9ஆம் வட்டாரம், சிவநகர் போன்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்த முறைப்பாட்டிற்கு அமைய இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொள்ளையிட்ட பெறுமதியான தொலைபேசியை பாவித்த கொள்ளையர்கள் சிக்கிக் கொண்ட விதம். கடந்த ஆண்டு மந்துவில் பகுதியில் வீடு ஒன்றினை உடைத்து 20 பவுண்ட் நகை மற்றும் தொலைபேசிகளை கொள்ளையிட்டுள்ளார்கள் கொள்ளையர்கள். தொலைபேசியினை தங்கள் பாவனையில் வைத்துள்ளார்கள். இந்த நிலையில் தொலைபேசியின் உரிமையாளர் கொடுத்த தகவலுக்கு அமைய தொலைபேசியின் அனைத்து இலக்கங்களும் வழங்கப்பட்டு நீதிமன்றத்தில் உத்தரவு பெறப்பட்டு அந்த தொலைபேசியில் வேறு சிம் அட்டை ஒன்று பயன்படுத்தப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இந்த தொலைபேசி பாவனையினை வைத்தே கொள்ளையில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரை புதுக்குடியிருப்பு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளார்கள். கொள்ளையிட்ட நகைகள் அனைத்தும் கைது செய்யப்பட்ட பெண் ஒருவரால் புதுக்குடியிருப்பு நகர்பகுதியில் உள்ள நகைக்கடை ஒன்றில் அடைவு வைத்துள்ளதுடன் விற்பனையும் செய்துள்ளார். இதன்போது ஒரு பகுதி நகைகள் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களையும் சான்று பொருட்களையும் 22 மார்ச் 2026 அன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது பெண் உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் 2 சந்தேக நபர்கள் போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்த